பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். முத்து டர்ட்டி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டா, சௌந்தர்யாவை குளிக்க வைக்கணுமான்னு கேட்டுட்டா, இப்படி காலையிலேருந்து முத்துவை பயங்கரமாக ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்களே, முத்து டர்ட்டி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டா, டர்ட்டி கமெண்ட் என்ன கமெண்ட் ஒருத்தனுக்கும் தெரியாது, ஆனால் அவன் ஏதோ வருஷனே சொல்லிட்டான் அப்படின்னு அது ஒரு செட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளோட சௌந்தர்யாவை குளிக்க வைக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம தீபக் தான் வந்து இந்த வாரத்துக்கான கேப்டன். ஸோ அவர் வந்துட்டு ஒவ்வொரு செக்டார் பிரிச்சுட்டாலும், இப்போ கிச்சன் கிளீனிங்னு பிரித்தாலும், இவங்க எல்லாரையும் பார்க்க வேண்டிய அந்த ஓவரால் இன்சார்ஜ் யார் கொடுத்துருக்காரு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட. ஸோ சௌந்தர்யா இவங்க எல்லாரையும் சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கறது சௌந்தர்யோட வேலையாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நடக்குது, இப்போ இன்னும் போய் வெசல் வாஷிங் பண்ணி சாச்சினா போய் வெசல் வாஷிங் பண்ணு அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒர்க்கும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம முத்து வந்து சோஃபாக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து, அதனால் இவங்க கூப்பிடுறாங்க. இது நம்ம செகண்ட் டைம் பார்த்த அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் தான் வந்து உன்னை குளிப்பாட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். பட் முதல்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை போய் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து அவர் சாப்பாடு என்னமோ சூடு பண்ணிட்டு இருப்பார், அவனில் வச்சு சூடு பண்ணிட்டு இருப்பார். அப்போ இவங்க போய் தூ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, விளையாடிக்கிட்டு இருக்கேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அந்த க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு வா அப்படின்னு. சரி இரு நான் வரேன்ட்டு அவர் அதோட விட்டுருவார். அதே மாதிரி செகண்ட் டைமும் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த மனுஷனுக்கு சும்மா தன்னை வேலை செய் அப்படின்றதுல ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் அந்த ட்ரிகர் ஆனது என்றைக்குமே ஒரு கோவமாக காட்டினது கிடையாது, ஒரு மாதிரி ஃபன்னியாக கன்வே பண்ணிடுவார். அந்த மாதிரி தான் இவங்க செகண்ட் டைமும் போயிட்டு முத்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின் போது, ஆட்டையை போட்டுட்ருக்கேன் அப்படின்வாரு. லைக் நான் ஏதோ ஒரு வேலையை தானே இருக்கிறேன், ஏன் சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன், அந்த கான்செப்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்கும்போதும் ப்ராப்பராக சொல்லாமல் என்ன விளையாடிட்டு இருக்கேன், இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டார். செகண்ட் டைம் கேட்கும்போது ஆட்டையை போட்டுட்ருக்கேன் என்ன அப்படின் போது, அங்கே சோஃபாக்கு பின்னாடி குப்பை இருக்குது வந்து க்ளீன் பண்ணும்போது என்கிட்ட தொடப்பம் இருக்குது, இந்த வேர்டை யாருமே சொல்ல மாட்டுறாங்க, என்கிட்ட தொடப்பம் இருக்குது உன்னையும் குளிப்பாட்டு விடணுமா அப்படின்னு கேட்டார். லைக் என்ன அப்படின்னா, அவர் மீன் பண்ண விஷயம் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். நான் தொடப்பை வச்சு உன்னை குளிப்பாட்டி விடனா, இந்த எருவ மாட்டை குளிக்க வைக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்று அழுக்கான மண்ணோ நார் போட்டு இல்லை தொடப்பை வச்சுலாம் க்ளீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உன்னையும் என்னை குளிப்பாட்டி விடணுமா? ஏன்னா அவங்க காலையிலேருந்து அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லைக் எப்போ பாரு முத்து அவர் சாப்பிட உட்காந்துருந்தாலும், முத்து வாங்க என்ன பண்ணுறீங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சரி சாப்பிட்டுட்டு வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எந்த இடம்னாலும் சரி முத்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அவங்க ஒர்க்கை தான் பண்ணுறாங்க, அவங்க இன்சார்ஜ் அப்படின்றனால கூப்பிடுறாங்க. பட் இவருக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, இவ சும்மா அவள் எந்த வேலையும் செய்ய, அவளோட வேலையே அதுதான், மற்றவங்கள வேலை வாங்குறது அவங்க வேலை. ஸோ இவங்க சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நானே 2-3 தடவை பார்த்தேன், அவர் இந்த மாதிரி ஃபன்னியாக பேசிக்கிட்டே இருந்தார். அவங்க கூப்பிடும் போதெல்லாம் என்ன விளையாடிக்கிட்டு இல்லை ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிட்டு இருக்க, இருமா வரேன் அப்படின்ட்டு இருந்தார்ல. அந்த ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் அடுத்த லெவலுக்கு போகும்போது, எருவ மாட்டை குளிக்க வைக்கிற மாதிரி இன்னும் ஒன்றை தான் குளிக்க வைக்கணும், மற்ற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன், அந்த மீனிங்கில் தான் தொடப்பம் வச்சுருக்கேன் உன்னையும் குளிப்பாட்டணுமா அப்படின்னு கேட்டார். இந்த தொடப்பம் வச்சுருக்கேன் அப்படின்றது யாரும் சொல்ல மாட்டாங்க, குளிப்பாட்டு விடணுமா இதை வச்சு பில்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல முத்து கேட்டது தவறா அப்படின்னு கேட்டால் அவரோட இன்டென்ஷன் தப்பு கிடையாது. நம்ம அதை வல்கரா யோசிக்கிற அளவுக்கு அவர் பேசல. பட் அவர் வந்து ஒரு ஆட்டிடியூட் ஆன்சர் தான் அந்த இடத்துல கொடுத்தாரு. லைக் நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற, நான் எனக்கு வேலை செய்ய தெரியும், நீ என்னை வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை, நான் இன்னும் எல்லா வேலையும் பண்ணிட்டேன், பண்ணாத வேலை அப்படின்னா எருவ மாட்டை குளிப்பாட்டுற மாதிரி உன்னை இன்னும் குளிப்பாட்டல, அவ்வளோதான், மற்றபடி நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், இன்னும் உன்னை குளிப்பாட்டு விடல, இது மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்றனால தான் கையில் தொடப்ப வச்சிருக்கேன், என்ன குளிப்பாட்டு விடுமா அப்படின்னு சுரிச்சுட்டே கேட்டிருப்பாரு. அப்போ இப்படி யோசிச்சா, இதுக்கு முன்னாடி நம்ம சௌந்தர்யா பசங்க எல்லாரையும் ரோஸ் பண்ணியிருப்பாங்களே, அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் முத்துக்குமரன் எல்லாரோட மண்டையும் கழுவுறீங்க, எல்லாத்தையும் கழுவுறீங்க, அதெல்லாம் நிறுத்திக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ நம்மளும் இதுக்கு ஒரு வேர்டு மீனிங் கண்டுபிடிச்சி மண்டையை கழுகுறீங்க, அப்போ வேறு என்ன கழுகுறீங்கன்னா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிப்போமா? முத்துவோட வேர்டை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பல, முத்து சொன்னது தப்பான மீனிங்கில் கிடையாது, நான் ஒன்று எரும மாடு மாதிரி குளிப்பாட்ட மட்டும் செய்யலை, மற்ற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் அவர் சொன்னார். அதனால தான் சௌந்தர்யம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம டிக்ஷனரி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு வீடியோ ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருந்தால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வல்கராக யோசிக்கிற அளவுக்கு அந்த மனுஷன் பேசவே இல்லை, பேசவும் மாட்டார். ஆனால் அதை பலரும் இப்போ அவருக்காக ஆப்போசிட்டாக எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதுதான் வந்துட்டு முத்துக்குமரன், கண்ணியமான முத்துக்குமரன் பேசுகிற பேச்சா, ஒரு பொண்ணை குளிக்க வைக்கணும்னு சொல்கிறது பேச்சா அப்படின்றாரு. பட் அது தப்பான வார்த்தை தான். நீங்கள் என்ன இன்டென்ஷனில் பேசுறீங்க அப்படின்றது யாருக்கும் புரியாது. நீங்கள் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்க மேலே கோபம் இருக்கலாம், அவங்க காலையிலவங்க உங்களை ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், இந்த ஒர்க்கு பண்ணு அந்த ஒர்க்கு பண்ணு, அங்கே க்ளீன் பண்ணு இங்கே க்ளீன் பண்ணுன்னு சௌந்தர்யா அவங்களோட பொறுப்புன்ற பேரில் அவங்க ஓரளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2-3 தடவை பார்த்தேன், அவர் சாப்பிடும்போதும் கூப்பிடுறாங்க, அவர் சாப்பாட்டை அவனில் வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கார் அப்பவும் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த ஒரு கோபத்தில் தான் அவர் பேசினார். ஆனால் நீங்கள் பேசின வார்த்தை தான் இங்கே எடுக்கப்படுமே தவிர நீங்கள் எதுக்காக எந்த இன்டென்ஷனில் பேசுனீங்கன்றது யாருக்கும் புரியாது. ஸோ முத்து அவரோட வேர்ட்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நிறைய அறிவு இருக்குது, நிறைய யோசிக்கிறீங்க, வெளியே பார்க்குற மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்ற அளவுக்கு
யோசிக்கிற ஏன் இப்படி வர நாட்கள் அவர் பண்ணுறாருன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசின இன்டென்ஷன் என்னன்றது எனக்கு தெரியும். நான் அந்த வீடியோ தெளிவாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நடந்ததையும் நான் பார்த்தேன். நீ என் தொல்லை பண்ணிட்டு இருக்கன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசினார். பட் இங்கே ஒவ்வொரு வேர்ட்ஸும் கால்குலேட் ஆகும். பிக் பாஸை பொறுத்தவரையும் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை வச்சு உங்களை முடிச்சிடுவாங்க. ஸோ முத்துக்குமரன் இன்னும் வார்த்தையில் அவர் கொஞ்சம் ரொம்பவே பார்த்து பேசணும். டெஃபினட்டாக உங்களை அப்போஸ் பண்ணுற ஃபேண்டம்ஸ் இதை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திருப்புவாங்கன்றனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் வார்த்தை கவனம் தேவை. இந்த சாச்சனா குட்டி சாத்தா எப்போ போய் அவர் கூட சேர்ந்துச்சோ தெரியல, அப்போ இருந்து அந்த மனுஷனுக்கு பேர் இப்படி ஏதாவது ஒன்று நேம் ஸ்பாயில் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சாச்சனாவை நம்பாதீங்க. சாச்சனா அவங்க கூட இமோஷனலாக கனெக்ட் ஆகிறேன் அப்படின்ற பேரில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்கை எடுத்துகிட்டு வருவேன்னு ட்ரை பண்ணுவாங்க. தேவையில்லை முத்து, நமக்கு இந்த தேவையே இல்லை. நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை மட்டும் பண்ணுவோம். ஏன்னா நேற்று நைட்டு பேசும்போது அவர் சொல்கிறார், நான் அவங்க கூடலாம் இப்போ தான் அப்படியே ஜாலியாக மிங்கிள் ஆகிறேன். ஏன்னா மஞ்சரி அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு, சாச்சனா ஒரு சிஸ்டர்ன்ற அந்த கம்ஃபர்ட் கொடுக்கும்போது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் போகிற அப்படின்னு லாக் ஆகிடாதீங்க முத்து. நீங்கள் பேசின வார்த்தையோட இன்டென்ஷன் தப்பு கிடையாது. ஆனால் வார்த்தை நம்ம சாதாரணமாக கேட்டோன்னா அது தப்பாக தான் தோணும். உன்னை குளிக்க வைக்கட்டுமான்றது வேற, உன்னை தொடப்பத்தை வச்சு குளிப்பாட்டணுமான்ற வார்த்தையோட அர்த்தம் வேறன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முத்துவோட வார்த்தைகளை இன்னும் கவனம் தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.